வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாம பார்க்க போறது IRFC மற்றும் பெட்ரோநெட் LNG. முதல்ல IRFC, அதாவது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இது ரயில்வேக்கு நிதி உதவி செய்யற ஒரு பெரிய நிறுவனம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 86% மேல அரசாங்க கிட்ட இருக்கு. ஒரு பங்கோட இவ்ளோ பெரிய பகுதி அரசாங்க கிட்ட இருந்தா அது ஒரு முதலீட்டாளருக்கு நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா? இது ஒரு இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 86% அரசு கிட்ட இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். நிறுவனம் அவ்வளோ சீக்கிரம் காணாம போகாது, ஒரு பெரிய சரிவு வராதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் நிறைய ரீட்டைல் முதலீட்டாளர்கள் இதுல முதலீடு செய்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம், இதனால பெரிய வளர்ச்சி இருக்காது. அரசு நிறுவனங்கள் பெரும்பாலும் மெதுவாதான் வளரும். இதோட PE ரேஷியோ சுமார் 22ல இருக்கு. இது ரொம்ப அதிகம் இல்ல, ரொம்ப குறைவும் இல்ல. இதுல பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா இல்லாததால இதோட விலை ஏற்ற இறக்கங்கள் பெரும்பாலும் நம்மள மாதிரி ரீட்டைல் முதலீட்டாளர்களால தான் இயக்கப்படுது. அதனால ஒரு நிலையான பாதுகாப்பான முதலீடு தேடுறவங்க இத ஹோல்டு பண்ணலாம். ஓகே, அப்ப IRFCல பாதுகாப்பு இருக்கு, ஆனா வேகம் இல்ல. சரி, இதே மாதிரி இன்னொரு நிறுவனம் பெட்ரோநெட் LNG. இதுலயும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50% இருக்கு. ஆனா இதோட PE ரேஷியோ வெறும் 11 தான். IRFCயோட பாதி விலையில இருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தெரியுதே. நிச்சயமா, இதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். JIL மாதிரி இதே துறையில இருக்கிற மத்த நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இது அண்டர் வேல்யூடா, அதாவது குறைவான விலையில இருக்கு. ஏன் சந்தை இதை குறைவான விலையில வச்சிருக்கு? அதுக்கு காரணம், உலகம் முழுவதும் இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள், சோலார் எனர்ஜின்னு போயிட்டு இருக்கிறதால LNGயோட எதிர்காலம் பத்தி சந்தைக்கு ஒரு சின்ன பயம் இருக்கலாம். ஆனா இந்தியாவோட எரிசக்தி தேவை அடுத்த 10 வருஷத்துக்கு குறையாது. ஆமா, பெட்ரோல் டீசலுக்கு ஒரு மாற்று எரிபொருளா LNG ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். இந்த நீண்டகால பயத்தினால சந்தை நமக்கு ஒரு குறுகிய கால வாய்ப்பு கொடுக்குது. அதனாலதான் இது ஒரு பை பார்வையில இருக்கு. DII, அதாவது நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட சமீபத்துல இதுல முதலீட்டு அதிகரிச்சிருக்காங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்போ பாதுகாப்பான துறைமுகத்துல இருந்து பெரிய பிராண்டுகள் இருக்கிற ஹை ஸ்ட்ரீட்டுக்கு போலாம். நாம பார்க்க போறது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் சனோஃபி இந்தியா. முதல்ல பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜொக்கி பிராண்டோட உரிமையாளர். ஆனா இதோட PE ரேஷியோ பாருங்க, சுமார் 54. ₹1 சம்பாதிக்க ₹54 கொடுக்கணுமா? ஏன் இவ்வளவு அதிகமான வேல்யூவேஷன்? அதுதான் பிராண்டோட சக்தி. நம்ம கடையில ஜாக்கிக்கு மத்த பிராண்டை விட கொஞ்சம் அதிக விலை கொடுக்க தயாரா இருக்கோம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அதே மனநிலை தான் பங்குச் சந்தையிலையும் பிரதிபலிக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 42.89% நிலையா இருக்கு. ஆனா இங்கே ஒரு முக்கியமான போக்க நம்ம கவனிக்கணும். கடந்த சில காலாண்டுகளா FII, அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அவங்க பங்குகளை வித்துட்டு இருக்காங்க. அதே சமயம் DII, அதாவது நம்ம ஊருக்காரங்க அந்த பங்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். வெளிநாட்டுக்காரங்க விக்கிறாங்க, நம்ம ஆளுங்க வாங்குறாங்க. இது நமக்கு என்ன சொல்லுது? ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியை வேற வேற மாதிரி பாக்குறாங்களா? சரியா கேட்டீங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய நுகர்வோர் சந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் மெதுவாகுதோன்னு நினைக்கலாம். அதனால லாபத்தை எடுத்துட்டு வெளியேறலாம். ஆனா நம்ம உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்டுகள் இல்ல, இந்தியாவோட வளர்ச்சி கதை நீண்ட காலத்துக்கு வலுவா இருக்கும், ஜாக்கி மாதிரி ஒரு பிராண்ட் நிலைச்சு நிக்கும்னு நம்பி வாங்குறாங்க. புரியுது. விலை ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால உடனடியா ஒரு பெரிய ஏற்றம் வராது. இது ஒரு ஹோல்ட் பார்வைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்ததா சனோஃபி இந்தியா. மருந்து துறையிலிருந்து ஒரு பெரிய MNC நிறுவனம். இங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 60.4% நிலையா இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதுலயும் FII மற்றும் DII ரெண்டு முதலீடுகளுமே லேசா குறைஞ்சிருக்கே. இது ஒரு எச்சரிக்கை மணியா? எச்சரிக்கை மணின்னு சொல்ல முடியாது. இது ஒரு சின்ன மஞ்சள் கொடி மாதிரி. ஆபட், ஃபைசர் மாதிரி மத்த MNC மருந்து நிறுவனங்களை போலவே இதோட வேல்யூவேஷனும் அதிகமா தான் இருக்கு. அதுக்கு MNC பிரீமியம்னு ஒரு பேருண்டு. ஆனா சமீபத்திய காலாண்டுகள்ல அவங்களோட விற்பனை வளர்ச்சி, சேல்ஸ் growth கொஞ்சம் மந்தமா இருக்கு. அதனால பெரிய முதலீட்டாளர்கள் இவ்ளோ அதிக விலை கொடுத்து குறைவான வளர்ச்சி இருக்கிற ஒரு பங்குல எதுக்கு இருக்கணும்னு யோசிச்சு கொஞ்சம் வெளியேறலாம். அதனால இதுவும் ஒரு ஹோல்ட் பார்வையில இருக்கு. அப்போ பிராண்ட் வலிமை இருக்கிற பங்குகள் பெரும்பாலும் பாதுகாப்பானவை, ஆனா அதிக விலையில கிடைக்கும். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். இங்க நாம சில மதிப்பு மிக்க பங்குகளை தேட போறோம். EID பாரி, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மற்றும் D-Link இந்தியா. முதல்ல EID பாரி, சர்க்கரை மற்றும் நியூட்ராசூட்டிகல்ஸ் துறை. இதோட PE ரேஷியோ 16 தான்.
இது குறைவா இருக்கு. ஆமா, இது அதோட துறையில ஒரு டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிக்கணும். கடந்த 3 வருஷமா ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பங்குகளை வித்துட்டு வராங்க. அப்படியா? ஆனா அதே சமயம் சமீபத்திய காலாண்டுல FII மற்றும் DII முதலீடுகள் ரெண்டுமே அதிகரிச்சிருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறி. அதாவது கம்பெனியை நடத்துறவங்க வித்தாலும் சந்தையில இருக்கிற பெரிய ஆளுங்க இந்த விலையில இது மதிப்புள்ளதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இது ஹோல்ட் பை பார்வையில இருக்கு. அடுத்தது வங்கித்துறை. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இதோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0% அல்லது மிக குறைவுன்னு இருக்கு. ஒரு நிமிஷம், ப்ரமோட்டரே இல்லாத ஒரு கம்பெனியை எப்படி நம்புறது? இது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? நல்ல கேள்வி. இதுதான் பலரையும் குழப்புற விஷயம். ஆனா SFB, அதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நிறுவனங்கள்ல இது ரொம்ப இயல்பானது. ரிசர்வ் வங்கியோட விதிமுறைகள் படி ப்ரமோட்டர்ஸ் தங்களோட பங்குகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைக்கணும். அதனால இங்க நாம பார்க்க வேண்டியது நிறுவனத்தோட செயல்பாடும் மத்த பெரிய முதலீட்டாளர்களோட நம்பிக்கையும் தான். இந்த பங்குல DII முதலீடுகள் ரெண்டுமே கணிசமா அதிகரிச்சிருக்கு. இது ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியா பார்க்கப்படுது. முன்னாடி இந்த வங்கிக்கு NPA, அதாவது வாராக்கடன் பிரச்சனை அதிகமா இருந்தது. ஆனா கடந்த சில காலாண்டுகளா அவங்களோட அசெட் குவாலிட்டி நல்லா மேம்பட்டு இருக்கு. லாபம் அதிகரிக்குது. இந்த சரிவிலிருந்து மீண்டு வர்றதால தான் இதுக்கு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரின்னு பேரு. அதனால இது ஒரு பை பார்வையில இருக்கு. சூப்பர். அடுத்ததா D-Link இந்தியா. நெட்வொர்க்கிங் ஹார்ட்வேர் துறையில் ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம். இதோட PE ரேஷியோ 15 என்பது கவர்ச்சிகரமா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் 51% நிலையா இருக்கு. இது ஒரு நல்ல டீல் மாதிரி தெரியுதே. நிச்சயமா இது ஒரு கிளாசிக் வேல்யூ பிக். பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதுல குறைவா இருந்தாலும் இதோட வேல்யூவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறுவனம் தொடர்ந்து டிவிடெண்ட் கூட கொடுக்கறாங்க. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம். இந்த காரணங்களால இதுவும் ஒரு பை பார்வைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கு. கடைசி, கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகம், வளர்ச்சி வாய்ப்பும் அதிகம். நாம பார்க்க போறது மாஸ்ஷிப் டெக்னாலஜிஸ், ரேடியன்ட் கேஷ் மற்றும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப். முதல்ல மாஸ்ஷிப் டெக்னாலஜிஸ், செமிகண்டக்டர் துறை. இது இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு. ஆனா இதோட PE 100க்கு மேல இருக்கா? இது ரொம்ப அதிகம் இல்லையா? உங்க பயம் நியாயமானதுதான். இது ஒரு growth ஸ்டாக். இதுக்கு வேல்யூவேஷன் பண்ற விதமே வேற. நாம இப்ப இருக்கிற வருமானத்துக்காக இந்த விலை கொடுக்கல. அடுத்த 5-10 வருஷத்துல இந்த நிறுவனம் அடைய போற வளர்ச்சியை மனசுல வச்சு சந்தை இந்த விலையை கொடுக்குது. எதிர்காலத்துக்காகவா? ஆமா, செமிகண்டக்டர் துறைக்கு எதிர்காலத்துல பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சந்தை நம்புது. ஆனா இதுல ரிஸ்க்கும் அதே அளவுக்கு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு, FII முதலீடும் ரொம்ப குறைவு. ஒருவேளை சந்தை எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி நடக்கலைன்னா பெரிய நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஹோல்டுன்னு சொல்றோம். இதுல ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க மட்டும்தான் யோசிக்கணும். அடுத்தது ரேடியன்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பண பரிவர்த்தனை தொடர்பான நிறுவனம். இதோட PE 14-15ல குறைவா தான் இருக்கு. அப்போ இதுல என்ன சிக்கல்? இங்கதான் நாம எண்களுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பார்க்கணும். வேல்யூவேஷன் மட்டும் நல்லா இருந்தா போதாது. இந்த பங்குல சிக்கல் என்னன்னா DII முதலீடு, அதாவது உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களோட முதலீடு இதுல தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே வருது. ஓ, ஒரு பங்கிலிருந்து பெரிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வெளியேறுவது ஒரு கவனக்குரிய அறிகுறி. ஒருவேளை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிப்பதால் இவங்களோட தொழில் பாதிக்கப்படுமோன்னு அவங்க நினைக்கலாம். அதனால வேல்யூவேஷன் குறைவா இருந்தாலும் இது ஒரு ஹோல்ட் பார்வையில இருக்கு. ஓகே. கடைசியா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். டாடா குழுமங்கிறதாலேயே அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. ஆனா இதோட PEயும் 100க்கு மேல இருக்கு. மாஸ்சிப் மாதிரி ஹோல்டிங் நிறுவனங்களுக்கு PE சரியான அளவுகோல் இல்ல. இத ஒரு கூடை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கூடைக்குள்ள டாடா மோட்டார்ஸ், TCS, டைட்டன் பல டாடா நிறுவனங்களோட பங்குகள் இருக்கும். கிட்டத்தட்ட அதேதான். அந்த கூடையோட உண்மையான மதிப்பு அதுக்குள்ள இருக்கிற எல்லா பங்குகளோட மொத்த சந்தை மதிப்பை, அதாவது NAV பொறுத்தது. இங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73%க்கு மேல வலுவா இருக்கு. FII முதலீடும் அதிகரிச்சிருக்கு. இது டாடா குழுமத்தின் வளர்ச்சியில மறைமுகமா பங்கு பெற விரும்புவோருக்கான ஒரு நல்ல வழி. அதனால இது ஒரு ஹோல்டு பங்கு. இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். இப்போ உங்களுக்கான நேரம். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்ததா எந்த ஸ்டாப்பை நாங்க அனலைஸ் பண்ணணும். உங்க கேள்விகளுக்காக காத்திருக்கோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பை பற்றி உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு உங்களுடைய நிதி ஆலோசகரிடம் கலந்தாலோசிக்கவும். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே.